ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வரக வாசிக்கின்றோம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமம் முழுவதுமாக நான் வாசிக்கின்றதான பொழுது ஒரு ராஜா மாத்திரம்தான் 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டதை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிகவும் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அது வேற யாரும் இல்லை, தாவீது ராஜாதான். ராஜாவாகிய சவுலை கர்த்தர் அவருடைய அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளின பிற்பாடு சாமுவேலை அனுப்பி தாவீதை அபிஷேகம் பண்ணிடுகிறதை நான் பார்க்கிறோம். பிற்பாடு சவுல் மரித்த பிற்பாடு யூதாவின் மனுஷர் தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அது 2வது முறை. 3வதாக இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் சேர்ந்து தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது ராஜாவாகிற போது 30 வயதாய் காணப்பட்டார். அவர் 40 வருஷம் காலம் அவர் ராஜ்யபாரம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் 2வது ராஜாவாய் காணப்படுகிறார். அதற்காக இவருடைய ராஜ வாழ்க்கை ஒரு லகுவான ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையாய் காணப்படவில்லை. ஆடுகள் மேய்ப்பதற்கு மாத்திரம்தான் தகுதியானவன் என்று குடும்பத்தார்கள் முத்திரை குத்தியிருந்தார்கள். அவர்கள் நடுவிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக சிங்காசனத்தில் அவர் அமரவும் இல்லை. சவுலுடைய பலவிதமான எரிச்சலுக்கு ஆளானவராக உயிர் தப்பி ஓடுகிறார். சவுலை கொண்டு போடும்படியாக 2 தடவை தாவீதுக்கு தருணம் கிடைத்தும் சவுலை தப்பவிட்ட தாவீது பிற்பாடு யூதாவுக்கு ராஜாவாகியும் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக ஆன பிற்பாடும் ஏகப்பட்ட வேதனைகள், சோதனைகள், பலவிதமான கடினமான பாதையின் வழியாக கடந்து செல்ல நேரிட்டது. இதற்கிடையே பத்சேபாள் காரியத்தில் பாவத்தில் ஆகப்பட்டதான தாவீது தான் ராஜா என்பதை மறந்தவராக தேவனுடைய பாதத்தில் விழுந்த தேவனே சுத்த இருதயத்திலே நீர் சிருஷ்டியும் என்று சொல்லி கதறி ஜெபித்ததான தாவீதை குறித்து பார்க்கிறோம். மகன் அப்சலோமின் நிமித்தமாக திரும்பவும் காடு மேடு என்று அலைய நேரிட்ட பல இடங்களுக்கு அலைந்து தெரிந்ததான தாவீது தன்னுடைய மகன் இறந்த பிற்பாடுதான் தாவீது வந்து திரும்பவும் அந்த ராஜஸ்தானத்திலே அவர் கடந்து வருகிறார். இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா. அவர் தன் பாவத்தின் விளைவுகளை சந்திக்க நேரிட்ட போதும் தாவீது தன்னுடைய அந்த ராஜரீகத்தை குறித்து ஒரு நாளும் பெருமை பாராட்டாதவராக, கர்த்தரை மாத்திரம் பெருமை பாராட்டுகிறவராக கர்த்தரையே சார்ந்து காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாமே ராஜாவாக தெரிந்து கொண்ட தாவீதினுடைய வாழ்க்கையிலே தேவன் இத்தனை பாடுகளை அனுமதித்ததன் காரணம் என்ன? சவுல் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்த போதே கர்த்தர் தாவீதை அந்த ராஜஸ்தானத்திலே அவர் அமர்த்திருக்கலாம். ஆனால் அதற்கும் ஒரு காரணம் காணப்பட்டது. வரப்போகின்ற மேசியா தாவீதின் சந்ததிதான் வந்து பிறப்பார் என்பது தேவனுடைய ஒரு திட்டம். அந்த ராஜாவாகிய மேசியா மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் குமாரனாயிருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லி நாம் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தாவீதினுடைய வம்சத்தில் வரவிருந்ததான இயேசுவிய பிதாவானவர் இந்த வழியில் நடத்துகிறதான பொழுது அவன் எம்மாத்திரம், நாமும் எம்மாத்திரமாய் காணப்படுகிறோம். எந்த விதமான உபத்திரவங்களோ சோதனைகளோ எதுவும் நம்முடைய வாழ்க்கை அது வீணாக போவதில்லை, வீணாக நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதில்லை. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை உயர்த்தும் போது நிச்சயம் அது அவர் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். நாம் அவருடைய கரங்களில் தாவீதை போல அடங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். பாருங்கள், 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீது பல இடங்களுக்கு அலைந்து திருந்தும் தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருந்ததான, பொறுமையாய் காத்திருந்ததான தாவீதை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொன்னால், நாட்கள் நாமும் தெய்வ சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்கிறதான பொழுது, தெய்வ சமூகத்திலே கீழ்ப்படுதலோடு கூட கற்றுக்கொண்டு தேவனுடைய கரத்திலே அடங்கியிருக்கிறதான பொழுது தாவீதை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கடினமான பாதையின் வழியாக நாங்கள் கடந்து செல்லுகிறதான பொழுது அந்த பாதையின் வழியாக ஆண்டவரே
இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மை நேசிக்க, உம்மோடு கூட கிட்டி சேர, இன்னும் அதிகமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உம்முடைய கரத்திலே அடங்கியிருப்பதற்கு இந்த காலை வேளையில் தகப்பனை யாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவன் கொடுப்பீராக. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது போல நாங்களும் தேவ சமூகத்தில் கற்றுக்கொண்டு உமக்கு நெலும்பி பிரகாசிக்க கத்த கிருபை செய்து வழிநடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.